அடுத்தது இந்த டாகுல் ஆப்ரேஷன் பார்க்கலாம். என்னன்னா இந்த லேபிளை கிளிக் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வரணும், இல்லைன்னா எனக்கு நார்மலாக மாறணும். ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் நேம் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் இதில் டாகுல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் ஐடி நமக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ டாகுல்னா என்ன நடக்கணும், இதில் வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு சேஞ்சாக போதுமானது. நான் வேணா உங்களுக்கு இங்கே ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஆட் நியூ டாஸ்க். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்டேட் டாஸ்க் ஸ்டேட்டஸ். இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் டாகுல் டாஸ்க்குன்னு கொடுத்துக்கிறேன். இதில் எனக்கு எந்த பர்டிகுலர் ஐடியை நம்ம டாகுல் பண்ணுறோமோ, எந்த பர்டிகுலர் டாஸ்க்கை டாகுல் பண்ணுறோமோ ஒரு ஐடியை நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். நான் ப்ரீவியஸாக இருக்கிற என்னோட டு டூ லிஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் என்னோடய ஸ்டேட்டில் இருக்கிறத. ஸோ அதுக்குள்ளே இருக்க அந்த ப்ரீவியஸ் ஐட்டமை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணோன்னா நாம் எந்த ஐடி கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் வந்து ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகணும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகணும். ஸோ அதுக்காக இதில் பாருங்கள், ரிட்டர்ன் ப்ரீவியஸ் டாஸ்கை செலக்ட் பண்ணி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எல்லா டாஸ்க்குள்ளேயும் போவோம். ஒவ்வொரு டுடுவாக நான் எடுக்கிறேன். இது எல்லா டாஸ்க்குள்ளே போகும்போது எந்த டாஸ்கோட ஐடி நான் கொடுக்குற ஐடியோட மேட்ச் ஆகுதோ அதுக்கு மட்டும் மாற்றணும். ஸோ இஃப் ஐடி ஈக்குவல் டு டுடூ டாட் ஐடியான்னு செக் பண்ணுறேன். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அதை மட்டும் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் போட்டு மற்ற டுடூ எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ டுடூ கமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்பர்ட்டி அப்படியே விடுறதுக்காக அந்த டுடூ அப்படிங்கிறத போட்டாச்சு. அதில் ஈஸ் கம்ப்ளீட்டுன்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் அப்படியே ஆப்போசிட்டில் மாற்றணும். ஸோ அதோட காம்ப்ளிமெண்ட்டாக போட்டுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் டுடூ டாட் ஈஸ் கம்ப்ளீட். அப்போ ஏற்கனவே ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ ஆகும், ட்ரூ இருந்தால் ஃபால்ஸாக மாறிடும். இன்கேஸ் எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா அந்த பர்டிகுலர் டுடூவை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. ரிட்டர்ன் டுடூ. இது நல்லா கவனிங்க. இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் எந்த ஐடியா பாஸ் பண்ணுறீங்களோ நாம் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற நம்மளோட டுடூ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மேப் ஃபங்க்ஷன் மூலிமா ஒவ்வொரு டுடூவோட ஐடியும் மேட்ச் பண்ணுறோம். எந்த டுடூ ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மற்ற ப்ராப்பர்ட்டி எதுவும் மாற்றக்கூடாது. தட் இஸ் இந்த ஐடி மாற்றக்கூடாது, இந்த டெக்ஸ்ட்டை மாற்றக்கூடாது. அதுக்கு பதிலாக அதோட ஈஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஆப்போசிட் ஆகுறோம். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகும். அதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடுறோம். இன்கேஸ் அந்த ஐடி மேட்ச் ஆகலைன்னா அந்த டுடூ ஒன்றும் பண்ணக்கூடாது, ரிட்டர்ன் பண்ணிடலாம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நம்ம யூஸ் ஸ்டேட் வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இது எங்கே கால் பண்ணணும், எனக்கு இந்த லேபிளை கிளிக் பண்ணும்போது கால் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுங்கள், இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக பாஸ் பண்ணுங்கள் நம்ம டுடூ ஐட்டம்க்கு. ஸோ டாகுல் டாஸ்க் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் உள்ளே பாஸ் பண்ணுறேன். இது எனக்கு இந்த இடத்துக்கு வருது, கமா. ஸோ இங்கே வந்துருச்சு. நம்ம லேபிளை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராசஸ் எனக்கு நடக்கணும். ஸோ அதனால் இந்த லேபிளுக்கு நீங்கள் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் நேம் என்ன, டுடூ டாஸ்க். அதுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணணும், இதோட ஐடி வேணும். அப்போ அந்த பர்டிகுலர் டாஸ்கோட ஐடி அதில் பாஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது தான் கால் ஆகணும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக இதை கால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள். நான் லேபிளில் போய் கிளிக் பண்ணுறேன், அப்லோட் வீடியோஸ் இன் யூடியூப் கிளிக் பண்ணுறேன், கம்ப்ளீட் ஆச்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் இதை நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு செக் ஸ்டேட் வந்து எனக்கு ஃபால்ஸாக மாறிடுச்சு. ஸோ நான் நினச்ச மாதிரி பக்காவாக டாக்லிங் எனக்கு ரொம்ப சூப்பராக எனக்கு இதில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த பர்டிகுலர் டாஸ்க் எனக்கு வேண்டாம்னா நம்ம ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு டெலிட் ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் தனியாக வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் டெலிட் டு டூ அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று, ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், டெலிட் டு டூ ஐட்டம். ஸோ இதுக்கு நான் ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டெலிட் டு டூ. இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி போட்டுக்கலாம். டெலிட் பண்ணுறப்ப எந்த ஐடியோ அந்த ஐடியா அதில் பாஸ் பண்ணுங்கள். இது பாஸ் பண்ணோன்னே
ப்ரீவியஸாக இருக்கிற என்னோட இந்த செட் ஸ்டேட் வேரியபிள் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்லேயே நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ப்ரீவியஸாக ஸ்டோர் ஆகிருக்கிற இந்த டு டூ லிஸ்ட்டை எடுத்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஐடி கொடுக்குறீங்களோ அந்த ஐடியை மட்டும் நம்ம வந்து விட்டுட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக இதில் பாருங்கள், ரிட்டர்ன் ப்ரீவியஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டுடூவாக நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இதில் எந்த டுடூ வந்து நான் கொடுக்குற ஐடியோட மேட்ச் ஆகுதோ அதை தவிர மற்ற எல்லாம் வேணும். நாட் ஈக்குவல் டு ஐடின்னு போடுங்க. இது என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த ஐடியை கொடுக்குறீங்களோ, இப்போ ப்ரீவியஸாக இப்போ இங்கே வந்து நம்மக்கிட்ட 2 டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 டாஸ்கில் நான் இதை வந்து நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஐடி இதுக்குள்ளே போகும். நீங்கள் எந்த ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லா டு டூ லிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் புதுசாக இதை அப்டேட் பண்ணுறதுனால நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஐடி மட்டும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ரொம்ப அழகாக இந்த டு டூ லிஸ்ட் ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா, டெலிட் பண்ணுறது ஒர்க் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் வந்து ப்ராப்ஸாக பாஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இது இங்கே தான் நம்ம அந்த ஈவெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்ஸாக நான் வந்து இதை நான் பாஸ் பண்ணிடுறேன், இந்த டெலிட் டு டூ ஃபங்க்ஷனை. இந்த டு டூ ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே போகணும்னா, எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்காக நான் வந்து இது ஒரு பேராமீட்டராக இங்கே வந்துருச்சு, ஒரு ப்ராப்பர்ட்டியாக இங்கே வந்துருச்சு. இந்த டிவ்வில் நீங்கள் கொடுத்தால் போதுமானது. இந்த டிவ்வுக்குள்ளே எங்கே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். இல்லை இந்த இன்டூவை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஆன் கிளிக் ஈவெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வில் கொடுத்துக்கிறேன். இந்த டிவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட்டில் சேம் மேலே டாகுலுக்கு போட்ட மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறேன். இதில் டெலிட் டு டூவை கால் பண்ணுறேன். கூடவே என்னோட ஐடியும் நான் உள்ளே பாஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் இந்த ரீடிங் புக்ஸை டெலிட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் என்னோட டு டூ லிஸ்ட்லேருந்து எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணியாச்சு. இல்லை நான் டம்மியாக டேட்டாஸ் போட்டிருந்தேன், இந்த டம்மி டேட்டா எனக்கு வேண்டாம், இதை நான் கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் எம்டி லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் எந்த ஐட்டமும் இல்லைனா இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நோ டாஸ்க் ஃபவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே வந்துருச்சு. இது நான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி நான் டேட்டாவை எடுக்கணும். அப்போ லோக்கல் ஸ்டோரேஜில் நம்ம வந்து டேட்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த டேட்டாவை நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ணணும். இப்போ நான் லோக்கல் ஸ்டோரேஜ் எந்த டேட்டாவும் கொடுக்கல. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து சிம்பிளாக ஒரு கண்டிஷன் ஒன்று போட போகிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ளே கெட் ஐட்டம்ஸில் டு டூஸ் அப்படின்ற கீ இருக்கான்னு பாரு. அப்படி இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை ஜேசனாக கன்வெர்ட் பண்ணு. அப்படி இல்லையா எம்டியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை கொடு. ஏன் இங்கே ஜேசன் பார்ஸ் பண்ணுறோன்னா, இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதை நம்ம ஜேசன் பார்ஸ் போட்டு நம்ம வந்து மறுபடியும் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஜேசன் டாட் பார்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டாவை கெட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா என்ன பண்ணலாம், லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்க இந்த பர்டிகுலர் கீயை கெட் பண்ணி எனக்கு மாற்றிடு அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்குறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்சோலில் போகிறேன். இதோட அப்ளிகேஷன் போயிடுங்க. அப்ளிகேஷனில் போனீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. கரெக்டுங்களா? இப்போ நாம் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த டேட்டாவை நான் வந்து ஸ்டோரும் பண்ணணும். அப்போ ஸ்டோர் பண்ணுறப்ப இது சேஞ்ச் ஆகிறப்ப எப்போல்லாம் இந்த டு டூ லிஸ்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு வந்து அந்த லோக்கல் ஸ்டோரேஜில் அப்டேட் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னொரு ஹூக் யூஸ் பண்ணணும். அது என்ன, யூஸ் ஸ்டேட் ஹூக் நம்ம யூஸ் பண்ணலாம். அது பாருங்கள், ரொம்ப அழகாக இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அப்டேட் லோக்கல் ஸ்டோரேஜ், சிம்பிளாக யூஸ் எஃபெக்ட் ஹூக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டை அழகாக நான் வந்து பாருங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ எப்போ இந்த யூஸ் ஸ்டேட் எனக்கு கால் ஆகும், யூஸ் எஃபெக்ட் கால் ஆகணும், எப்போல்லாம் எனக்கு அந்த டு டூ லிஸ்ட் சேஞ்ச் ஆகுதோ, இந்த டேட்டா எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அப்போ அந்த இடத்துல லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம், நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோம், கீ நேமு டு டூஸ்ன்னு கொடுத்துருந்தோம், அந்த நேமை இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். இந்த டேட்டாவை அப்படியே நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா இது ஆப்ஜெக்டாக இருக்குது, மறுபடியும் ஸ்ட்ரிங்கிஃபை பண்ணணும். அப்போ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பர்டிகுலர் டு டூ லிஸ்ட் வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, லோக்கல் ஸ்டோரேஜில் ஒரு புது டு டூ லிஸ்ட் கிரியேட் ஆகுது, ஒரு கீ ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த கீயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ இந்த டேட்டா அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக சேவ் பண்ணுறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் டு டூ லிஸ்ட் வந்து பாருங்கள் அன்டிஃபைன்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இது எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஐட்டமே இல்லைன்னு சொல்லி நமக்கு அன்டிஃபைன் வந்திருக்கு. இது ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இங்கே இருக்கிற இந்த கீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு
என்னோட ப்ராஜெக்ட்டை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்ட் தென் மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆனோடனே பாருங்கள் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எம்டி அரைவா உங்களுக்கு இங்கே ஒரு புது கீ வந்து பாருங்கள் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பாருங்கள் என்னோட டாஸ்க் ஆட் பண்ணுறேன் இதில். மல்டிபிள் டாஸ்க் நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். இங்கே எப்படி ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் ரீட் புக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆட் கொடுக்குறேன். பாருங்கள் இங்கே ஆட் ஆகிடுச்சுங்களா? அதே மாதிரி பாருங்கள் லோக்கல் ஸ்டோரேஜும் நமக்கு இங்கே ஒரு ஐட்டம் ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை ஐட்டம்ஸ் வேணுமோ ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ பாருங்கள் டம்மியாக நான் வந்து ஒரு 4-5 ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன். தென் வந்து இமெயில்ஸை ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். தென் லாண்ட்ரி போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நான் ஆட் பண்ண எனக்கு எல்லா டேட்டாவும் ஆட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்களா தென் வந்து டிவி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பர்த்டே கார்டு நான் வந்து ஜானுக்கு சென்ட் பண்ணணும்னு போடுறேன். இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டாஸ்க் எல்லாமே நான் கொடுத்தாச்சா? இதை நான் பாருங்கள் இந்த பர்டிகுலர் டேபை நான் ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அந்த டேட்டா அப்படியே இருக்கும். எனக்கு அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அந்த டேட்டா எனக்கு ஈஸியாக எனக்கு மெயின்டைன் ஆகிடும். பார்த்தீங்களா? நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்து அப்ளிகேஷனுக்குள்ளே போய் செக் பண்ணுறீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் டைப் பண்ண இந்த டேட்டா வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது அப்டேட் பண்ணணும், ரீடிங் புக்ஸ் நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எனக்கு லைன் த்ரூ வந்துருச்சு. சரிங்களா? என்னோட ஸ்டேட்டஸில் பாருங்கள் இஸ் கம்ப்ளீட்டட் வந்து ட்ரூ அப்படிங்கிறது எனக்கு இந்த புக் எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன்னு கிளிக் பண்ணுறேன். அப்போ செகண்ட் ஐடி வந்து பாருங்கள் எனக்கு வீடியோ எனக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த ஐடி பாருங்கள் ரேண்டமாக நமக்கு அப்டேட் ஆயிருக்கு. இது வந்து நம்ம date.now அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து மில்லி செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப அழகாக பாருங்கள் மாறிடுச்சு. எந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ அது வந்து ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் பண்ணும்போது நான் அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸுக்கு மாறும்போது பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இந்த ஒரு டு டூ லிஸ்ட் ஆப் நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் அடுத்த இன்னொரு ப்ராஜெக்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன்.